இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச்ன்ற பட்டனை அழுத்துங்க. மேலே போய் சேஃப் ஃபால் அப்படின்ற வேர்டை டைப் பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கோம். இது இன்ஸ்டால் அப்படின்றது இந்த சிம்பிள் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கோம். இந்த சேஃப் ஃபால்ன்றது கிரிப்டோ கரன்சியோட ஒரு பேங்கிங் சர்வீஸ், அவ்வளோதான். நம்ம கம்பெனி பேர் ரைடு பிஎன்பி. ஆனால் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆப்ரேட் பண்ண போகிறது எல்லாமே இந்த சேஃப் ஃபால் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி வேலெட்டில் தான் இது ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதனால் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இது எப்படி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், அங்கே நம்ம யூஸ் பண்ணுற பிஎன்பியை எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல க்ரியேட் நியூ வேலெட்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம். அந்த பாஸ்வேர்டு என்னென்னு இதில் நம்ம டச் பண்ணுறோம். 6 டிஜிட். மறுபடியும் ஓகே, அதே பாஸ்வேர்டை மறுபடியும் நீங்கள் போடணும். ஓகே, இப்போ வந்து உங்களோட இது க்ரியேட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரேகை வச்சுருந்தீங்க, ரேகை வச்சு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ளே போயிடும். ஆனால் இதில் அலோ கொடுக்கணும். இந்த இடத்துல அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த இடத்துல பேக்கப் மேனுவலி, பேக்கப் கூகுள் ட்ரைவ்னு கேட்கும். இந்த இடத்துல பேக்கப் மேனுவலின்னு கொடுங்க. மேனுவலின்னு கொடுத்தா இந்த இடத்துல கண்டிஷன்ஸ்லாம் கேட்கும். இதை ஓகேன்னு 3 டச் பண்ணிட்டு அண்டர்ஸ்டுட் கொடுங்க. இந்த இடத்துல மறுபடியும் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டை போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 12 டிஜிட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். இந்த 12 டிஜிட் பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவோ இல்லை இதில் எழுதி வச்சுக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான ஆள்கிட்ட இருக்கிற ஃபோனாக இருந்தால் அதில் ஃபோட்டோ எடுங்க. இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இதை என்ன நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக இங்கே இந்த 6 டிஜிட் வேர்டு வரும். இந்த 6 டிஜிட் வேர்டை கரெக்டாக ஒன்றாம் நம்பர் என்ன, 2ஆம் நம்பர் என்ன பிரிஞ்சு இருக்கும். இதில் 1ஆம் நம்பர் என்னன்னா வேஸ்ட்டு, 2ஆம் நம்பர் ஜூனியர், அண்ட் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மச்சு, அடுத்து 4ஆவது பார்த்தீங்கன்னா வேர், அடுத்தது ஜம்ப்பு, இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இதை கரெக்டாக நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அடுக்கி வைங்க. இது ஓகேன்னா வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். இதுக்கு மேலே இதை பேக் டச் பண்ணி போங்க. இந்த இடத்துல க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஆல்னு இருக்கும், அந்த இடத்துல டச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓபிபிஎன்பியோட நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு வரும், அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளோஸ் பட்டனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிஎன்பியில் ஓபிபிஎன்பி நெட்வொர்க்கை காட்டுது, அதை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இங்கே ரிசீவ்னு ஒரு இது காட்டும். இங்கே ஓகேன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த அட்ரஸை காப்பி பண்ணதை வேறு QR கோடை காப்பி பண்ணுங்கள். இதுதான் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். இதுதான் இதை வந்து வேலெட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்கள் வேறு யாருக்கும் அனுப்பணும்னு அனுப்பிச்சிட்டு இந்த நம்பரில் வந்து நீங்கள் பிஎன்பியை லோட் பண்ணால் இப்படி தான் லோட் பண்ணணும். இந்த எடுத்துகிட்டு வந்து ரெஃபர் லிங்க் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்ப்ளோர் டச் பண்ணும்போது ஐ நோ அப்படின்னு கேட்கும். இந்த பட்டனை ஓகேன்னு டச் பண்ணிட்டு வியூ அப்படின்னு கொடுக்குறது ஓகேன்னு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணி ஐடி போடணும். ஸோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அனுப்புகிறேன். தேங்க்யூ.